திருச்செந்தூர் பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் மழை பெய்து வரக்கூடிய சூழலில் தற்போது கோவிலுக்கு செல்லும் சாலைகளிலும் வெள்ளம் தேங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் அஜித்குமார் இணைப்பில் இருக்கிறார். அஜித்குமார், வணக்கம். திருச்செந்தூர்ல குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்ஞ்சிட்டு வருது, முழு விவரம்? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தில் கடந்த அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழையானது தொடங்கியது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வப்போது கனமழை, பரவலான மழைகளும் பெய்து வந்தது. இந்த நிலையில தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான உடன்குடி, காயாமொழி, குலசேகரப்பட்டினம், கல்லாமொழி, காயல்பட்டினம் மற்றும் ஆறுமுகநேரி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதலே தொடர்ந்து மழையானது பெய்து வந்தது. அவ்வப்போது கனமழையும் பரவலான மழையும் தொடர்ச்சியாக நேற்று நள்ளிரவு முதலே தொடர்ந்து பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில திருச்செந்தூர் பேருந்து நிலையம் மற்றும் திருச்செந்தூர் ரதவீதி சாலைகள், கோயிலுக்கு செல்லக்கூடிய பாதைகளில் தாழ்வான பகுதி என்பதால் அப்பகுதியில் மழைநீரானது முக்கிய அளவு தேங்கியிருக்கிறது. மற்றும் வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதிகளில் வாகனங்கள் சக்கரங்கள் முழுவதுமே மூழ்கி செல்லக்கூடிய அளவிற்கு சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் போக்குவரத்து மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில அந்த சாலையில் தேங்கியிருக்கக்கூடிய தண்ணீரை மோட்டார் மூலம் உறிஞ்செடுக்க பணிகளில் கூட நகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து நள்ளிரவு முதலே தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. கடந்த ஆண்டும் தொடர் கனமழை காரணமாக திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு சேதங்கள் ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.